Hi friends, welcome to Chennai food. 30 நாட்கள்ல 20 கிலோ வரைக்கும் உடல் எடையை எப்படி குறைக்கிறது அதுக்காக நாம என்ன செய்ய போறோம் அதுதாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். weight loss பண்றதுக்காக நான் இஞ்சி எடுத்துர்க்கங்க. நான் 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கறேன். தோல் எல்லாத்தையும் சீவிட்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை நாம தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ஒரு சுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஜாருக்கு மாத்தி விட்டுறேன். தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இஞ்சியை நான் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த இஞ்சியை நாம அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையும் பிழிய போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டோம்னா அதில் இருக்கிற சாரெல்லாம் நமக்கு கிடச்சிரும். நான் தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன். எப்போவுமே இஞ்சிக்கு நாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. பாருங்க, நான் இதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு சாறு கிடச்சிருக்கு. இந்த இருக்கிற திப்பியை இன்னொரு முறை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாறு கிடைக்கும். நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இஞ்சியை நான் 2 முறை அரைச்சிட்டு வடிகட்டிட்டேங்க. நமக்கு இந்த அளவுக்கு சாறு கிடச்சிருக்குது. இந்த திப்பி வந்து நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இது தூக்கி போட வேண்டாம். நம்ம டீலாம் வைக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு கொதிக்க வச்சோம்னா நல்லா இஞ்சி டீ நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். எதுக்காக நம்ம வெயிட் லாஸ்க்கு இஞ்சி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிடும். நம்ம தொப்பையை சுற்றி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பையை சுற்றி கொழுப்புகள் சேர்ந்துருக்கும். அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இஞ்சியை சேர்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம். உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கிடும். அஜீரண கோளாறு அப்புறம் எல்லாமே நமக்கு பசியை நல்லா தூண்டும். இந்த மாதிரி பலவிதமான உதவிகள்லாம் வந்து இஞ்சிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இஞ்சி நமக்கு ரொம்பவே அதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இஞ்சி வந்து உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இஞ்சியை சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணுறோம். இந்த திப்பியை நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த சாறு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம தெளிய விடணும். தெளிய விட்டுட்டு தான் நம்ம இதை பயன்படுத்தணும். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் போல் தெளிய விட்டுட்டேங்க. இப்போ இந்த இஞ்சி சாரை மட்டும் நம்ம மேலோட்டமாக இந்த வேறு ஒரு குட்டி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். எதனால் தெளிய விட்டோம் நான் மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் மாற்றிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அடியில் சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள். பவுல் உள்ள ஒயிட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியல, அதனால தான் நான் விரலில் எடுத்து காட்டுறேன். சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிருக்கு. இதோடய நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதில் ஒரு நச்சுத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம தெளிய விட்டுட்டு இந்த சாரை மட்டும் நம்ம தெளிய விட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் போல் நான் தெளிய விட்டேன். இப்போ இது நமக்கு தேவையில்லை. இந்த சாறு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தேன் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி சாரை நம்ம தேனோட கலந்து கொதிக்க விட போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி சாறு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம தேன் சேர்க்கணும். எனக்கு இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு வந்திருக்குது. நான் அதே 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துட்டேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி சாரை நான் தேனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு கொதி வரணும். நமக்கு ஒரு கொதி வந்தால் போகிறோம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா தான் நாம் இறக்கணும். இந்த மாதிரி இஞ்சி சாரை தேனோட கலந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி தனியாக சாப்பிட உங்களுக்கு பிடிக்கலனா வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான குடிக்கிற சூட்டில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த சாரை கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தேனும் இஞ்சி சாரும் கலந்த இந்த மருந்தை நீங்கள் கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும். ஆனால் இது மட்டும் செஞ்சால் பத்தாதுங்க. நீங்கள் அளவு சாப்பாடும் கடைப்பிடிக்கணும். கொழுப்பு சத்து அதிகமான உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் காலையில் வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் காலையில் வாக்கிங் பண்ணுங்கள். காலையில் உங்களுக்கு காலையில் வாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதத்துலேயே 20 கிலோ வரைக்கும் வெயிட் நீங்கள் குறைக்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எஃபெக்ட் தெரியும். இந்த இஞ்சிக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இஞ்சி சாரோட தேன் கலந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். கல்லீரலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவருக்கெலாம் வந்து மருந்து மாத்திரை எடுப்பாங்கங்க. அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இந்த இஞ்சி சாரோட தேனை கலந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த ஃபேட்டி லிவரில் இருக்கிற அந்த கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சிரும். கல்லீரலுக்கும் ரொம்பவே நல்லது. அவ்வளவுதாங்க. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை
இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் முதல்ல உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் எடை போட்டுடுங்க, எவ்வளவு நீங்கள் கேஜி இருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து 1 மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும். 30 நாளில் உடல் எடையை 20 கிலோ வரைக்கும் எப்படி குறைக்கிற முறையை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 கிலோ மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயே நீங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளுடைய அஃபிஷியலான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.